ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், நெட் கிளாத் மாதிரி. அதில் வந்து இன்ச்சு டேப் வச்சு ஒரு 2.5 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். எடுத்துட்டு உங்கள்கிட்ட இன்ச் டேப் இல்லைன்னா ஸ்கேல் எதாவது வச்சுருந்தீங்களா அதில் வந்து ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கோங்க. இல்லை இதை விட நீங்கள் குட்டியாக எடுத்துக்கோன்னா நார்மலாக எப்படி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அளவு இல்லாமலே எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாமே ஒரே அளவாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு ரிப்பன் கட் பண்ணிவிட்டு அதை வச்சே எல்லா சைஸுமே கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே சைஸில் நான் ஒரு 6 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கோங்க, வீடியோ பார்த்துட்டு எந்த மாதிரி வருதுன்னு. நார்மல் மிஷின் த்ரெட்டு வந்து நாட் போட்டுட்டு நீடில் விட்டு எடுத்திருக்கேன். 2 த்ரெட்டு வர்ற மாதிரி எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இது வந்து ஆர்கன்ஸா ரிப்பன் கொஞ்சம் வழுக்கிற மாதிரியே இருக்கும், நெட் மாதிரி இருக்கிறனால. நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அதை உள்ளார தள்ளிட்டு மறுபடியும் இன்னொன்று ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நார்மலாக நம்ம கிளாத்லாம் கையில் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். ஸ்டிச் பண்ணும்போது கையில் ஊசி குத்திராம பார்த்து பண்ணுங்கள். அதையும் உள்ளார தள்ளிடுங்க. இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிட்டேன், அதனால் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடுறேன். இந்த சைடில் தூக்கிட்டுருக்கு பாருங்கள். ரைட்டாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், 6 பீஸுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா இழுத்து எண்டுக்கு கொண்டு வந்துடுங்க, முடிச்சிருக்கிற இடத்துல. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு சுற்றி ஒரு முடிச்சு போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ளார் மேக் பண்ணுறது. இருக்கிறது இதுதான் ரொம்ப ஈஸி. அவ்வளோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா பூ டிசைன் வந்திருக்கும். குழந்தைய ஸ்கூலுக்கு ரிப்பன் கட்டிட்டு போகிறப்பல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ரெடிமேட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், கையில் நம்ம ரிப்பன் கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும். த்ரெட்டு வச்சு கோர்த்தெல்லாம் தெரியவே தெரியாது. அது ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நவராது. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு கீழே இருக்கிற முடிச்சை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
பாருங்கள், ஒரிஜினல் ரிப்பன் கட்டின மாதிரியே இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் ரிப்பன்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் அப்படியே பேண்டில் ஃபிட் பண்ணி ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கும் ஃபிட் பண்ணலாம். நான் வந்து இது ப்ளூ கலர்னால நடுவில் வந்து ஒரு ஒயிட் பேல் கொடுத்தா நல்லா இருக்குன்றனால அதை ஃப்ரண்ட்டில் ஒரு நீடில் உள்ளே விட்டு எடுத்துட்டு ஒயிட் கலர் பேல் பீட் கொடுக்குறேன். அப்படியே டிக்டாக் கிளிப்லேயும் கம்மு போட்டு ஒட்டிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறப்ப பிங்க்கு, ரெட்டு, எல்லோ அந்த மாதிரி கிளாத்து ரிப்பனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா லுக்காக காட்டும். ப்ளூவே வச்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு தெரியாது. முடியும் கருப்பாக இருக்கிறதுனால வேறு கலரில் வந்து கிளிப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். பின்னாடி அப்படியே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். அப்போ டைட்டாக நிற்கும். நார்மல் நம்ம எப்போயும் முடிச்சு போடுற மாதிரி தான். ஒரு குத்தி எடுத்தோம்னா லூப் மாதிரி வரும். அதுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா முடிச்சு விழுந்துடும். அதே மாதிரி இன்னொரு வேறு ஃப்ளவர் மேக் பண்ணலாம் அதே ரிப்பனில். அப்போ வந்து கட் பண்ணி எடுத்தோம். இப்போ கட் பண்ணாமல் அப்படியே மடக்கி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி அதே ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இது நழுவி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு பண்ணணும். ஒரு 5 to 6 பண்ணினா கரெக்டாக வரும். 5 இருக்குது. இன்னொன்று அதே மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போதும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்து விட்டுட்டு பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் துணி காய வைக்கிற கிளிப் இருக்குல்ல, அது கூட போட்டு டைட்டாக பிடிச்சிக்கலாம். எனக்கு கீழே இருக்க வந்து கொஞ்சம் நழுவிடுச்சு. நான் அதை நீடில் விட்டு இறக்குறப்ப கரெக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கிற வந்து இதுமாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம நீடிலுக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து கொஞ்சமாக த்ரெட் இருக்கிற மாதிரி கட் பண்ணி பேலன்ஸை எடுத்துருங்க. இப்படியே ஃபுல்லாக நீடிலுக்குள்ளே விட்டோன்னா அது போகாது. அதனால் லைட்டாக கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுங்க. இதுவுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீடில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் நீடிலாக எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ஸ் வந்து பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீடிலுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். பெரிய ஹோல்னால் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் வச்சு கீழே குத்திடலாம். ஃபஸ்ட்டு மாட்டியிருக்க அந்த பால் பின்னை எடுத்துட்டு உங்களுக்கு இதிலே நிறைய ஃப்ளவர் வேணும்னா அந்த ஃபஸ்ட்டு 5 to 6 எடுத்தோம்ல, அதுவே ஒரு 8 to 9 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா பெருசாக கிடைக்கும் அந்த ஃப்ளவர் வரும்போது. அதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஹேர் போ வைக்கிறப்பலாம் நல்லாயிருக்கும் அதில் செட் பண்ணிங்கன்னா. நான் வந்து மீடியமாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். கீழே லைட்டாக நீடில் இழுத்துட்டு அந்த கீழே வச்சுருக்க வெளியே வந்துருச்சு, அதை நான் செட் பண்ணிக்கிறேன்.
ஃபுல்லாக நீடில் எடுத்துடாமல் கொஞ்சமாக நீடில் இறங்கணுன்னா அதை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது, கொஞ்சமாக இழுத்துட்டு அது நல்லா சுற்றி விட்டோன்னா நல்லா பூ மாதிரி கிடச்சிரும். நடுவில் இருக்க மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விடுங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கும் பாருங்கள். இதே நீங்கள் ரெட்டு பிங்க்லலாம் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிங்க்கு, எல்லோ, ரெட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நான் இது ஃப்ராகில் ஃபிக்ஸ் பண்ண போகிறதுனால ப்ளூலேயே பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா ஃப்ளார் மேக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வர கிளாஸஸில். அவ்வளோதான். பின்னாடி இருக்க வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அதில் ஸ்டிச் பண்ணி காட்டுறதுனால இது வந்து கம்மு போட்டு ஒட்டிடுறேன். B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு அங்கங்கே ஒயிட் பேர்ல் பீடு கொடுத்துருக்கேன் கம்மு வச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுனால B7000 க்ளூ யூஸ் பண்ணாலும் டக்குன்னு ஒட்டிடும். இது குட்டியாக இருக்கிற மட்டும் இந்த டிக்டாக் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். சேம் அதே மாதிரி B7000 க்ளூ போட்டுட்டு வச்சு ஒட்டினா ஒட்டிடும். இது மாதிரி பண்ணி குழந்தைகளுக்கு வச்சு விட்றப்போ ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இந்த ப்ளூ பிளாக் பண்ணும்போது அந்தளவுக்கு தெரியாது. மற்ற நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ணாலும் அது நல்லா எடுத்து காட்டும், பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த ஹேர் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேண்டில் ஃபிட் பண்ணிவிட்டு கிளிப்பில் கம்மு போட்டு ஒட்டிட்டு ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்க முடியாது. கிளிப் இருந்துச்சுன்னா இப்படி மாட்டி விட்டிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஃப்ளாரை வந்து குழந்தைகளோட ஃப்ராகில் சென்டரில் கொடுத்தோம்னா அழகாக தெரியும். கான்ட்ராஸ்ட் கலரில் யூஸ் பண்ணுறப்ப இதை விட ரொம்ப அழகாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.